நம்ம எப்பவுமே வந்து என்ன நினைப்போம்னா, நல்லது வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். வீட்ல இருக்கவங்க கிட்ட கூட ஒரு ரூ. 1000 பணம் வந்துச்சு அப்படின்னா யாரும் மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா கெட்டது நடந்தா மட்டும் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சனி பகவானை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். அவர்தான் உங்களுடைய பல தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கீங்க. நான் வந்து என்னுடைய லைஃப் லாங் எனக்கு வந்து செலவுக்கு காசு இருக்கு, என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு காசு இருக்கு அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான். ராசியிலேயே சனி பகவான் கோச்சாரத்துல வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாகும். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகக்கூடிய அந்த 2.5 ஆண்டு காலம் எப்பவுமே வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, இப்ப திடீர்னு லைட் ஆஃப் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்பதான் போன் எங்க இருக்குன்னு தேடுவீங்க, வேற எங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி மனிதனும் என்ன பண்றான், உங்களுடைய எண்ணங்களுடைய அளவு குறையக்கூடிய காலகட்டம் தான் அதிகமா யோசிக்கும். அந்த 7.5 சனி காலகட்டத்துல நல்லா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மத்த கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சனி பகவான் அவர் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மனசுல ஒரு பதட்டம். எதனால சார் அந்த பதட்டம்? இந்த பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கு. அந்த சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது கெட்டதையும் வாரி வழங்கக்கூடியவர், நல்லதையும் வாரி வழங்கக்கூடியவர். நம்ம எப்பவுமே வந்து என்ன நினைப்போம்னா, நல்லது வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட ஒரு ரூ. 1000 பணம் வந்துச்சு அப்படின்னா யாரும் மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா கெட்டது நடந்தா மட்டும் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல நடக்கும் பொழுது அவரை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. கெட்டது நடக்க மட்டும் எனக்கு அஷ்டம சனினால எனக்கு இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு, 7.5 சனினால இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சனி பகவானை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். அவர்தான் உங்களுடைய பல தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கீங்க. நான் வந்து என்னுடைய லைஃப் லாங் எனக்கு வந்து செலவுக்கு காசு இருக்கு, என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு காசு இருக்கு அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல எனக்கு நீண்ட காலமா வறுமை இருக்கு, நீண்ட காலமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லதுக்கும் மிக மிக முக்கிய காரணகர்த்தா சனி பகவான் தான். அது அவங்கவுங்க ஜாதகத்துல வாங்கிட்டு வந்த வரம், அவங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலைப்பாடு. அது தவிர கோச்சாரத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள் உன்னை அதிகப்படுத்துது, உன்னை குறைக்குது, அவ்வளவுதான் விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது சார். நடக்கும்போது ஒரு சில பேருக்கு அதுல பாதிப்பும் இருக்கு, ஒரு சில பேர் நல்லாவும் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? பாருங்க, எப்பவுமே வந்து கோச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரே ஒரு கிரகம் சொல்லக்கூடிய ராசி. ராசி அப்படின்னா சந்திரனை மையமா வச்சு சொல்றோம். அப்ப சந்திரனை மையமா வச்சு சொல்லும் போது ஒரு 30 to 50% அதனுடைய பாதிப்புகள் தாக்கங்கள் இருக்கும். இன்னொரு 50% நல்லா இருக்காங்க. ஏன் அப்படின்னு அவங்க ஜாதகத்துல போய் பார்க்கும்போது மற்ற கிரகநிலைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்க வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் அவங்கள வேற நிலைக்கு மாத்துது. அதே ஜாதக அமைப்புல கடகராசிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிரகநிலை சரியில்லாம இருந்து அப்ப அஷ்டம சனி நடக்கும் போது அவங்க மிகப்பெரிய பாதிப்புகள் அடைகிறாங்க. அது வந்து என்னன்னா, நமக்கு என்டையர் ஆரோஸ்கோப் கம்ப்ளீட்டா ஆரோஸ்கோப் அனாலிசிஸ் பண்ணாதான் நம்ம இதனால என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் வந்து என்ன சொல்றோம், நம்ம கோச்சார நிலவரப்படிதான் நம்ம ஒவ்வொரு பலன்களும் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்லை. சரிங்களா? இப்ப கடகராசிக்கு நீங்க சொன்னது பர்ஃபெக்டான பாயிண்ட். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுல சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. அப்ப அது காரணம் மத்த கிரகங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப நடுவுல நீங்க சொன்ன விஷயம்லாம் 7.5 சனியா இருக்கட்டும், அஷ்ட சனியா இருக்கட்டும். ஸோ இந்த 7.5 சனிலாம் நம்ம வந்து ஜென்ரலாவே கேள்விப்படுற ஒரு வார்த்தை. இந்த 7.5 சனி வந்தாலே போதும், நமக்கு அப்படியே ஒரு பதட்ட நிலை வரும். ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சில சனிகள்லாம் இருக்குல்ல சார். ஸோ இந்த இதெல்லாமே நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷனா பார்த்துடலாமா சார்? ஒரு சின்ன ஒரு விரிவாக்கமா பார்த்துடலாம். ஸோ 7.5 சனி அப்படின்னா என்ன சார்? என்னென்ன பிரச்சனைகள் வரும்? 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் சனி பகவான ராசிக்கு சொல்லும்போது அதிகமா பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஏன் அதிகமான பதட்டம் வருது அப்படின்னா, இந்த 2 கிரகமும் பகை கிரகங்கள். சந்திர பகவானுக்கு சனி பகவான் ஆகாது,
சனி பகவானுக்கு சந்திரன் ஆகாது. ஒரு இருட்டு வெளிச்சம் சேருமா? கண்டிப்பா சரி. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன், இருட்டை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப இரண்டும் சேரும் பொழுது ஒரு மாற்றம் மனதளவுல மனிதனுக்கு நடக்குது. அததான் ஏழரை சனின்னு சொல்றோம். அந்த ஏழரை சனியில விரய சனி, அதுக்கப்புறம் ஜென்ம சனி, பாத சனி, 3 பிரிவுகளா இருக்கு. அந்த விரய சனின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும் பொழுது அது விரய சனியாகும். ராசியிலேயே சனி பகவான் கோச்சாரத்துல வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாகும். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகக்கூடிய அந்த 2.5 ஆண்டு காலம் பாத சனியாகவும் இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, இப்ப லைட் போட்டிருக்கீங்க, இப்ப இவ்வளவு லைட் வச்சிருக்கீங்க. இந்த லைட்ல திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம எதாவது பேச முடியுமா? நம்ம எதாவது படிக்க முடியுமா? நம்ம எதாவது செயல் செய்ய முடியுமானா இல்ல. அதுதான் ஆரம்ப காலம் ஏழரை சனியில ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம். முதல்ல ஒரு லைட் ஆஃப் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தடங்கள் வரும், ஏதாவது ஒரு தாமதம் வரும், நீங்க செயலை சரியா செய்ய முடியாம வரும். அடுத்தது ஜென்ம சனி, 2 லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப 2 லைட் ஆஃப் பண்ணும்போது என்ன முடியும்? இன்னும் உங்களால எதையுமே செய்ய முடியாது. அடுத்தது பாத சனி, மொத்த லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் உங்களால சில விஷயங்கள் செய்ய முடியாம போகுது. அதனாலதான் இந்த சனி பகவானை இருள் கிரகம் சொல்லுவோம். அப்ப அந்த இருள் கிரகம் வெளிச்ச கிரகத்தின் மீது பயணிக்கும் போது கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா செய்ய முடியாது. அப்ப அந்த செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிட்டும் போது நீங்க என்ன பண்றீங்க? அப்பதான் நிறைய முயற்சி பண்றோம். எப்பவுமே வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, இப்ப திடீர்னு லைட் ஆஃப் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்பதான் போன் எங்க இருக்குன்னு தேடுவீங்க, வேற எங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி மனிதனும் என்ன பண்றான்? உங்களுடைய எண்ணங்களுடைய அளவு குறையக்கூடிய காலகட்டம் தான் அதிகமா யோசிக்கிறோம். அதிகமா யோசிக்கும் போது உங்களுக்கு செயல் முடியாம இருக்கு. உங்களுக்கு பவரே இல்லை, உங்களுக்கு அந்த சக்தியே இல்லை, உங்களுக்கு இருள் தான் அதிகமா இருக்கு. அப்ப இருள் இருக்கக்கூடிய காலத்துல செய்யும் போது என்ன ஆகும்? அது தோல்வி அடையுமா வெற்றி அடையுமா? தோல்விதான் அடையும். அதனாலதான் ஏழரை சனிக்கு அதிகமா பயப்படுறாங்க. அந்த ஏழரை சனியும் நல்லா இருக்கவங்க இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏழரை சனி காலகட்டத்துல ஒரு லைட் ஆஃப் ஆயிருக்கு, 2 லைட் ஆஃப் ஆயிருக்கு, 3 லைட் ஆஃப் ஆயிருக்குனாலும் அவங்களுக்கு ஜாதகத்துல மத்த கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த ஜாதகருக்கு விழும்போது இதெல்லாம் ஆஃப் ஆனா கூட அங்க ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ஆஃப் ஆனதுதான் அவங்களுடைய உழைப்புக்கூடிய திறன், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய திறன் குறையும். கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா கம்ப்ளீட்டா மொத்தமா ஆஃப் ஆகாம ஓரளவுக்கு என்னாலையும் செய்ய முடியும்னு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் அந்த ஏழரை சனி இருக்கு. அந்த ஏழரை சனி காலகட்டத்துல நல்லா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மத்த கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப மத்த கிரகநிலை சரியில்லாத போது ஏழரை சனியும் வரும்போது டோட்டல் பிளாக் அவுட் ஆயிடும். டோட்டல் பிளாக் அவுட் ஆயிடும் போது என்ன ஆகும்? உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது கரண்ட் பில் கட்ட முடியாம இருப்பீங்களா? வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்க முடியுமா? அதே மாதிரி கார் லோன் கட்ட முடியாம இருக்க முடியுமா? ஹவுசிங் லோன் கட்ட முடியாம இருக்க முடியுமா? அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல வேலை இருக்காது, தொழில் இருக்காது. அப்ப இந்த கமிட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அதனாலதான் அது பாதிப்பை கொடுக்குது. அதனாலதான் என்ன சொல்றோம்? ஏழரை சனி வருது அப்படின்னாவே தேவையில்லாத ஆசைகள் படாதீங்க. இந்த ஆசை எங்க இருந்து வரும் அப்படின்னா, நீங்க மைண்டை மூடிட்டு கண்ணை மூடிட்டு யோசிக்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகமான ஆசைகள் போய்கிட்டே இருக்கும். அப்ப ஆசைப்படும் போது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாருக்கும் ஒரு தேவை வரும். அப்ப அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் ஏதாவது செயல்ல இறங்கும் போது அங்க தோல்வி அடைகிறாங்க. அப்பதான் அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்த ஏழரை சனிக்கு அதிகமான பயம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஏழரை சனி காலகட்டத்துல நிறைய உழைப்ப போட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த காலகட்டத்துல நம்மளால உழைக்க முடியாம சூழ்நிலைகள் வரும். உடம்பு சரியில்லாம போகும், வேலை இல்லாம போகும், பிசினஸ் இல்லாம போகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களால உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்ப நீங்க கண்டிப்பா உங்களுடைய வருமானம் குறையும். அப்போ உங்களுடைய வீட்டு செலவு அதிகமாகும், உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும். இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை பத்தி பேசணும், உழைப்பை பத்தி பேசணும், பிசினஸை பத்தி பேசணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். அந்த ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க இன்னொருத்தரை பத்தி தப்பான யோசனைகள் வரும், உங்களை பத்தி மத்தவங்களுக்கு தப்பான யோசனை வரும். அப்ப என்ன ஆகும்? அது ஏழரை சனி முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லவருன்னு சொல்லக்கூடிய அம்மாவோ அப்பாவோ மனைவியோ கணவரோ, அதே ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க உழைக்கல, பணம் வரல, என்ன பண்ணுவாங்க?
நீங்க பிசினஸ் பண்ணல, வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க, நீங்க ஏதோ தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள நம்பிக்கை குறைஞ்சிரும். அப்போ உங்க மேல ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இப்படிதான் அந்த 7 சனி இயங்கிட்டு இருக்கு. 7 சனியில பண ரீதியாவும் பிரச்சனை வரலாம்னு சொன்னீங்க, ரிலேஷன்ஷிப் ரீதியா. இதுல வந்து நமக்கு உடம்பு ரீதியா, அதாவது நம்ம ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா சார்? கண்டிப்பா வரும். பாருங்க, நீங்க எதை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பிரச்சனையை சனி பகவான் கொடுப்பாரு. எனக்கு வந்து பணம் தான் முக்கியம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா, முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நிப்பாட்டுவார் சனி பகவான். இல்ல எனக்கு வந்து ஒய்ஃப் தான் முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்க லைஃப்ல கம்மி பண்ணுவார். அவங்க மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். இல்ல எனக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு உடம்பு தான் முக்கியம், ஆரோக்கியமா இருந்தா நான் என்ன வேணா செஞ்சிருவேன், ஆயுளோட இருந்தா எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னா ஆரோக்கியத்துல ஒரு பாதிப்பை கொடுப்பார். உங்களுடைய ஆசை எதுவாக உள்ளதோ அந்த ஆசையை குறைக்கக்கூடிய வேலையை, அந்த ஆசையை நிராசையாக்கக்கூடிய வேலையை சனி பகவான் செய்வார்.